வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 8 மணி ஆக போகுது. நான் வந்து கொஞ்சமாக வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். என்னென்னா பருப்பு சாதம். இது வந்து ஒரு 150 கிராம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து நான் வந்து நைட்டுக்கு எடுத்துக்க போகிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு க்ரீன் டீ எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி காய வச்சுருக்கேன். இன்னும் ஊற்றலை, சுடு தண்ணி காய்ஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து டே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து போச்சு. ஒர்க் அவுட் ஆனால் வந்து நம்ம எப்படியாவது காலையில் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு இது வந்துகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் வந்து குஷ்பு மேடம் வந்திருக்காங்களே, இப்படி தான் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து 20 kgs வந்து குறைச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்க வந்து மார்னிங் வந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து 50 மினிட்ஸ் 3/4 மணி நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்களாமா காலையில் நேரத்தில். ஈவினிங் டைமில் ஒரு நாளைக்கு வந்து 7000 ஸ்டெப்ஸு இல்லைன்னா 10,000 ஸ்டெப்ஸு கம்ப்ளீட் பண்ணுவாங்களாமா. இது ரெண்டும் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கான ஒரு டயட் ஃபுட்டு எடுத்து அவங்க வெயிட் லாஸ் பண்ணாதான் நான் படித்தேன். அவங்க வந்து இந்த இதில் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த கூகுளில், அதில் நான் படித்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அந்த அவங்க இதை படித்ததுக்கப்புறம் நீங்களும் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி பாருங்கள், யார் யார் எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்றும் நான் படித்தேன். அவங்க வந்து எப்படின்னா ஒன்லி வந்து எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாமல் நல்லா வந்து ப்ரோட்டீனு அயனு இந்த மாதிரி ஃபுட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இதில் படித்தேன். சொல்லலாம் இல்லை, நம்ம படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாகவே படிப்போம் இல்லை, நம்ம வீடியோவாக அவங்க சொல்கிறத கேட்டோம்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் வந்து கூகுளில் தான் சர்ச் பண்ணி படிக்க தான் செஞ்சேன். நான் படித்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் நிறையா இருக்க ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும். அதுவுமே நம்ம வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அதில் நம்ம மறக்காமல் ட்ரை பண்ணுவேன். அவ்வளோதான், டின்னர் முடிச்சாச்சு. நாளைக்கு டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். டாடா, பை பாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 1:30 ஆகுது. வந்து 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன். சப்பாத்தி ஏன் காட்டில் அப்படின்னு கேட்காதீங்க, அது வந்து ஒரு மாதிரி பிஞ்சு போயிடுச்சு. அது ஒரு மாதிரி காட்டுறதுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. அதனால 2 சப்பாத்தி, கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சட்டியை பரட்டி போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து காட்டில் 2 சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஓட்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 10 மணி போல் சும்மா டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பன்னீர் கிரேவியும் ஒரு சப்பாத்தியும் அப்படியே பாப்பாவுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டு நான் ஒரு வாட்ச் சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி அளவுக்கு ஹஸ்பண்ட் வந்து இளநீ கொண்டு வந்திருந்தார். ஒரு 10 இளநீ கொண்டு வந்திருந்தார். அதில் ஒரு இளநியை வந்து வெட்டி தந்துட்டு கிளம்புனார். அதை வந்து பாப்பாவும் நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சரி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அந்த இளநீ அப்படியே இருக்குது. அந்த உள்ளே இருக்கும்லாம் கொல்ல தேங்காய் சூப்பராக இருக்கும். அதை அப்படியே வச்சுருக்கேன். சாப்பிட்றப்ப